சரி, அப்ப அதுல ஆறாவது கேள்வியை பாருங்க. இந்த கேள்வி வேக நேரம் சம்பந்தப்பட்ட கேள்வி சிலருக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஆகவே இந்த கேள்வியில உங்களுக்கு தெரியும், மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் கதியில செல்ற 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்ற கதியில செல்லும் ஓடும் புகையிரதம் ஒன்று 9 செகண்டில் ஒரு கம்பத்தை கடக்குது. புகையிரதத்துல நீளம். சரி, இங்க பாருங்க பிள்ளையே. ஒரு சாதாரணமான கேள்வி இது. இதுக்கு முதலாவது அலகுகள் ஒன்றா இருக்கணும். இப்ப இங்க என்னன்னா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர், 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். அங்க என்னண்டா 9 செகண்ட், 9 செகண்ட். அப்போ ஒன்று நாம 60 கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்தணும், இல்லாட்டி 9 செகண்ட் ஹவருக்கு மாத்தணும். எனக்கு லேசி கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்திரண்டா. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், எப்பயும் கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்திரண்டா, மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்திரண்டா 5 × 18 பெருக்கணும். மாறி மீட்டர் பெர் செகண்ட் கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாத்திரண்டா 18 × 5 பெருக்கணும். இது நீங்க பாடமாக்குற மாதிரி பாடமாக்கி வச்சீங்க. சரியா? இப்ப 60 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாத்திரண்டா 60 5 × 18 பெருக்கி விட்டேன்டா எனக்கு மீட்டர் பெர் செகண்ட் வந்துடும். இப்ப 6ஆல சுருக்குனீங்கன்னா 10 முறை, 6ஆல சுருக்குனீங்கன்னா 3 முறை. அப்ப 50 × 3 அது அப்படியே வச்சிருக்கேன். பின்னுக்கு எங்கேயும் இந்த மூணுகள் சுருக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அப்ப 50 × 3 நான் அப்படியே வச்சிருக்கேன். இனி என்ன பிள்ளைகள், இப்ப கேள்வியை பாருங்க. ஒரு கம்பம் ஒன்று இருக்கு, ஒரு ரெயின் கிடக்கு. அந்த ரெயின்ட தூரத்தை நான் இங்க இருந்து ஆரம்பிக்கேன். சரி, நான் சும்மா இன்னொரு இதுல சொல்றேனே. சரி, இந்த ரெயின் இந்த வரையுது. இது ரெயின் என்று வச்சுக்கோ, இது ரெயின் என்று வச்சுக்கோ. இது ரெயின்ட நீளம். ரெயின்ட நீளத்தை என்னென்று வச்சுக்குவோம், நாம எல் இல்லாட்டி எஸ் என்று வச்சுக்கோம். ரெயின்ட நீளத்தை நான் எஸ் என்று வச்சுக்கோம். இந்த கம்பத்திர நீளத்தை புறக்கணிப்போம். கம்பம் வரக்குள்ள இந்த கம்பத்திர நீளத்தை நான் புறக்கணிக்கிறேன். ஆகவே இந்த கம்பத்துல ஈன ஆரம்பிச்ச ரெயின் இங்க போய் முடியுதுண்டா, இந்த கம்பத்தை கடக்கக்குள்ள இது மொத்த தூரம் எஸ் கடந்திருக்கும். ஏன், இது இங்க இருந்து இந்த எஸ் இந்த தூரம் இங்க வந்திருக்கும். என்ன, இந்த புள்ளி, இந்த ஏன்ற புள்ளி ட்ரெயின்ட முதல் புள்ளி இங்க வந்திருக்கு. ட்ரெயின்ட கடைசி புள்ளி பி இந்த கம்பத்தை கடக்கிற தருவாயில இங்க இருக்கு. அப்ப இந்த ஏ இங்க ஆரம்பிச்சு ஏ இங்க போறதுக்கு போய் வாரத்துக்கு எஸ் தூரம் பயணிச்சிருக்கும். ஏன், அதாவது இந்த எஸ் தூரம்னு சொல்றது இந்த மொத்தத்துல நீளம். சரியானே? ஏண்டா இது இங்க ஆரம்பிச்சிருச்சு, இதை மொத்தமா கடக்குறேன்டா இந்த பி இந்த புள்ளிக்கு வரணும். ஆகவே ரெயின் இங்க போயிருக்கும், ரெயின் ஏ இங்க போயிருக்கும், இது இங்க வந்திருக்கும். அப்ப இது மொத்தமா சென்ற தூரம் எஸ் தூரம். ஏன், மொத்தமா இந்த ரெயின் நீளத்தை இதை கடக்கக்குள்ள இந்த மொத்தமா இந்த ரெயின் நீளம் தேய்ச்சிட்டு போயிருக்கும். அப்படி தேய்ச்சிட்டு போறதுதான் நமக்கு 9 செகண்ட். அப்ப நமக்கு தெரியும் பிள்ளைகள், கதி சமன் தூரத்திங்கில் நேரம். இப்ப கதி இணைக்கு 50 × 3 தெரியும். கதி இணைக்கு 50 × 3 தெரியும். தூரம்தான் கேள்வி, நேரம் 9 செகண்ட். இனி வேண்டா இப்படி வச்சுட்டே சுருக்கலாம். ஒரு முறை இங்கால 3 முறை, இந்த 3 அங்கால போய் பெருக்கப்பட்டா எஸ் சமன் 150 கிலோமீட்டர் போற்றப்படா. நாம எல்லாம் இப்ப மீட்டர் செகண்டுக்கு மாத்திருக்கோம். ஆகவே 150 மீட்டர். ஆகவே 150 மீட்டர் என்பதுதான் பிள்ளைகள் இதுக்கான விடை. இலகுவான வினா, யோசிச்சுட்டு இருக்க தேவையில்ல. அதாவது ஒரு கம்பத்தை ஒரு ரெயின் கடக்க போது வந்தா எஸ் சமன், ரைட்டா, கதி சமன் தூரத்திங்கில் நேரம் பாவிப்போம். கதி என்பது தரப்பட்ட கதி. அதாவது அலகு மாற்றம் கிலோமீட்டர் பெர் ஹவர் செகண்ட்ல மாறி மாறி வந்திருந்தா ஒன்று கிலோமீட்டர் பெர் ஹவர் செகண்டுக்கு மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றுவோம், அல்லது 9 செகண்ட் ஹவருக்கு மாற்றுவோம். அது ரெண்டும் ஏதோ. ஆனா இதை ஹவருக்கு மாத்தினோம்டா வார விட கிலோமீட்டர்ல வரும். 0.0 எல்லாம் நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆகவே இது இலகுவாக இருக்கும். ஆகவே ஆறாவது கேள்வி சரி. அடுத்த கேள்வியை பாருங்க. ஆறுக்கு எதிர்ப்பக்கத்தில் வர வேண்டிய இலக்கம் யார்? அதாவது தாயக்கட்டையில எதிர்ப்பக்கத்துல பார்க்கறதுக்குலாம் நிறைய நிறைய வகைகள் இருக்கு. ஆனா இதை நாம சும்மா பார்ப்போம். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஆறுக்கு பக்கத்துல 2 இருக்கு. அப்ப ஆறுக்கு எதிராக 2 வராது. கேட்காங்க, ஆறுக்கு எதிர்ப்பக்கத்துல வர வேண்டிய இலக்கம் என்ன? அப்ப 1ல இருந்து 6 வரையும் தானே. 1ல இருந்து 1 2 3 4 5 வரையும் தான் வரலாம். 5ல இதுல ஏதோ ஒன்று தான் வரலாம். இப்ப ஆறுக்கு பக்கத்துல 2 இருக்கிறதால 2ம் வராது. ஆறுக்கு பக்கத்துல 4 இருக்கிறதால 4ம் வராது. ஆறுக்கு பக்கத்துல 5 இருக்கிறதால 5 வராது. அப்போ 1 அல்லது 3 தான் வரணும். 1 அல்லது 3 தான் வரணும். இப்ப பாருங்க, இந்த ஒன்று என்பது இந்த 2க்கு
2க்கு இங்கால இருக்கு, 4க்கும் இங்கால இருக்கு. சரியா? இப்ப 4 எங்க இருக்கு? இந்த இருக்கு. 4 இந்த இருக்கு. 2 எங்க இருக்கு? இந்த இருக்கு. இது 2க்கும் எதிரான, அதாவது இது 2க்கும் ஒன்று மேல வந்திருக்கணும், இல்லாட்டி கீழே வந்திருக்கணும். இங்கால வந்தா 2க்கு 4க்கு பக்கத்துல இருந்து வந்துடும். 2க்கும் 4க்கும் பொதுவா வராது. மத்த பக்கம் வந்தாலும் 4ம் 2ம் தொடர மாதிரி வராது. அப்ப கட்டாயம் கீழுக்கு தான் இந்த ஒன்று இருக்கு. ஆகவே 6க்கு எதிராக இருக்கிறது ஒன்றாக இருக்கும். இப்படி ஒரு தர்க்கத்தை யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்? இந்த விடையை லேசா எடுக்கலாம். சரியா? சரி, அடுத்தது பாருங்க. இந்த கொஞ்சம் விடுங்க. சரி, இப்ப பாருங்க இந்த கேள்வி. இந்த கேள்வி இலகுவான கேள்வி. நீங்க அந்த தளவாடி கேள்வி வரக்கொள்ள நீங்க என்ன செய்யுங்கன்னா, இங்கால பக்கம் இருந்து ஒரு அம்புக்குறிய வரைங்க, மத்த பக்கத்துல இருந்து அம்புக்குறிய வரைங்க. வரைஞ்சிட்டு இந்த அம்புக்குறியில இந்த ஒவ்வொரு உருவங்களும் எப்படி தாக்குதுன்னு பாருங்க. இப்ப முதலாவது உருவம் இந்த அம்புக்குறியில எப்படி இருந்தா இப்படி போய் தாக்கும், கிடையா? ஆகவே இதை நீங்க இந்த பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா சரி, இதை நீங்க இந்த பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா சரி. ஆகவே அம்புக்குறியில இது இப்படி தாக்கும்டா, இப்படி தாக்குறது இது இல்ல, இது சரி என்ன? அப்ப இது இது ஓகே, இதுவும் புள்ள, இது சரி, இது சரி. சரி, அடுத்தது பாருங்க. இந்த அம்புக்குறியில இங்க வந்தக்குள்ள இந்த முக்கோணம் இப்படி வரும். ஆகவே இது முதலாவது புள்ளன்னு சொல்லிட்டோமே. ஆகவே முக்கோணம் இப்படி வரும், முக்கோணம் சரி. இது புள்ள, இது வராது, நேரத்தோடய வராதுன்னு சொல்லிட்டோம். முக்கோணம் இப்படி தாக்கும், இதுவும் சரி, மற்றது இதுவும் வராது. அப்ப இன்னைக்கு இப்ப 5ம் வராது, 1ம் வராது, 4 வரும், 3ம் வராது. அடுத்த 2ஐயும் பார்ப்போம். இப்ப இதை வர பாருங்க. இந்த அம்புக்குறியில இந்த அம்புக்குறி இங்க போகக்குள்ள இது என்ன? இப்படி ஒரு கிடையானதாக இருக்கு. அப்ப அம்புக்குறி இங்க போகக்குள்ள இது கிடையானதாக இருக்கு. ஆனா இது முதலாவது வராதுன்னு சொல்லிட்டேன், அப்ப பார்க்க தேவையில்ல. 2வதுல போனீங்கன்னா அது கிடை இல்லை, கூர்கோணமா இருக்கு. அப்ப 2வதும் வராது. ஆகவே இது கிடையானதாக இருக்கு. 4வது விட. அப்ப இதுக்குரிய விட என்ன? 4வது விட. சரியா? ஆகவே இவ்வாறான வினாக்கள் வந்தா ஒரு சின்ன ஒரு, அதாவது அம்புக்குறியை போட்டு அதை மாத்தி பாத்தீங்கன்னா சரி என்ற அடிப்படையில் பாத்தீங்கன்னா சரி. சரி, அடுத்தது இது ஒரு வசன கேள்வி, நான் பிறகு பார்ப்போம். அடுத்தது இந்த 3வது கேள்வியில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த கேள்வி பிழையா இருக்கு, தரவுகள் சில பிழைகள் இருக்கு. ஆகவே அதை அப்படியே விடுங்க. அடுத்தது 4வது கேள்வியை பாருங்க. ஒரு வினா பல்சேரு வினா போட்டி பரீட்சையில் 25 வினாக்கள் உடையது. இங்கு ஒரு விடை சரியாயின் 4 புள்ளிகள். ஆகவே இங்க பாருங்க, இது மாதிரி ஒரு கேள்வி நம்ம எளியாகவும் செஞ்சிருக்கோம். ஒரு விடை சரிந்தா 4 புள்ளிகள் அதிகரிப்பதோடு, ஒரு விடை பிழை என்றால் ஒரு புள்ளி குறைக்கப்படும், ஒரு புள்ளி குறைக்கப்படும். எல்லா வினாக்களும் விடையளித்த ஒருவர் 60 புள்ளிகளை பெற்றால், நான் நேரத்தோட சொன்னேன், எல்லா வினாக்கள்னா மொத்தம் 25 வினாக்கள் இருந்தா சரியாக எக்ஸ் வினாக்களுக்கு விடையளிச்சிருந்தா, இதுக்கு முதல்ல வீடியோ பாருங்க, இது பார்க்காதாக்கள், எக்ஸ் வினாக்களுக்கு விடையளிச்சிருந்தா அவர் பிழையாக 25 மைனஸ் எக்ஸ் வினாக்களுக்கு விடையளிச்சிருப்பார். சரியானே? அதாவது அவர் சரியாக 10 வினாக்களுக்கு விடையளிச்சிருந்தா பிழையாக 15 வினாக்களுக்கு விடையளிச்சிருப்பார். அவர் சரியாக விடையளித்த வினாக்களுக்கு 4 புள்ளிகள், அவை எக்ஸ் இன்டு 4. பிழையாக விடையளித்த வினாக்களுக்கு 1 புள்ளிகள், 25 மைனஸ் எக்ஸ் இன்டு 1. இப்ப சரியாக விடையளித்த வினாக்கள் புள்ளிகள்ல இருந்து பிழையாக விடையளித்த வினாக்கள் குறைக்கப்படும், கழிக்கப்படும். அப்ப கழிக்கப்பட்டா 4x இருந்து இது கழிக்கப்பட்டால் மொத்தமா இங்க வாரது 60 புள்ளிகளாம். அவை எக்ஸ காணலாமா இல்லையா? அவை 4x மைனஸ் 25, இந்த மைனஸ் உள்ளுக்கு போய் பெருகுப்படும். அவை பிளஸ் எக்ஸ் சமன் 60. அப்ப இது அங்கால போனா 75, 25 அங்கால போனா 75, இது 5x. அப்ப 5xன்னா எக்ஸ் என்ன? 75 5ஆ பிரிச்சா 75 5ஆ பிரிப்போம். அப்ப 7 5 ஒரு முறை, 25 5 முறை 15. அவை சரியாக விடையளித்த வினாக்கள் 15, அவை பிழையாக விடையளித்தது 10. சரியா? விளங்கிட்டா? அவை இது இவ்வாறான இந்த வினாக்கள் வந்தா இவ்வாறான ஒரு இலகுவான சமன்பாடு போட்டுக்கிட்டீங்கன்னா சரி. அதாவது இந்த சமன்பாடு எப்படி வரும்? சரியாக விடையளித்த வினாக்கள் அதுக்குரிய மார்க்ஸ், அதுக்கு எத்தனை மார்க்ஸ் எடுக்கா மைனஸ், இப்போ மொத்த வினாக்கள் எத்தனை விடையளிச்சிருக்காரோ அது பி, அதுல இருந்து சரியாக விடையளித்த வினாக்களை கழிச்சா அவர் பிழையாக விடையளித்த வினாக்கள் வரும், தர அதுக்குரிய மார்க்ஸ். இதை செஞ்சாருண்டா அவரோட மொத்த புள்ளி வரும். அப்ப இதுல எந்தெந்த தரவுகள் தாராகளோ அந்த தரவுகளை நீங்க பிரதியிட்டா இதுக்குரிய விடையை எடுக்கலாம். சரியா?
சரி, அப்போ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் டவுட்டுகள் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க பிள்ளைய.